மாதிரி இருந்தவர் இப்படி போட்டு நடுரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வரீங்களே. இந்த கொடுமையை கண்ணால பார்க்க முடியலையே. ஏய் என்ன ஏயா இந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறியே, எத்தனை மடங்கு வாங்கி தின்னு இருப்ப? கொஞ்சம் பழத்தை நினைச்சு பாரியா. நான் நினைச்சு பாக்குறதுனாலதான் அவனை அடிக்கிறேன். அவன் பணம் கொடுக்கிற சாக்குல எத்தனை முறை என்ன கேவலப்படுத்திருப்பான். ஆமா நீ என்ன லாயர் மாதிரி குறுக்குறன்னு கேள்வி கேக்குற? ஓடி. ஏய் இன்னொரு வாட்டி இவர் மேல கை வச்ச. அச்சாச்சு என்ன செய்ய போற? ஓடி. ஒழுங்காலனா உன்னை இப்படி தான் எடுத்துட்டு போய் தெரியல. ஏய் நடடா நடடா ஈன பேர நடடா. உங்களுக்கு வக்காலத்துக்கு ஒரு ஆள் வருது. வாடி மாப்பிள்ள வா, உனக்கு இன்னும் இருக்கு வா. இனிமே இந்த ஊரே நிம்மதியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும். ஒகேனக்கல் ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்த கள்ளச்சாராய வியாபாரியை பிடிச்சு கொடுத்திருக்கீங்க. வெல் டன் சார். ஓ மாமியார் வீட்டுல மயார் பூஜை காத்துக்கிட்டு இருக்கு. போய் நல்லா அனுபவி. முறைச்சு புரோஜனம் இல்ல. நீதான் செக்ஷன்ல வகையா சொல்லுவியே. நான் பெயிலபிள் குண்டா சாக்கிட்ல ஒரு வருஷம் உள்ள போகணும். என்ன டேய் பழைய மரப்பெல்லாம் முறைக்காத ஏறா. என்னடா இப்ப தெரியுதா போலீஸ் பவர் என்னன்னு? ஏறா இல்ல ஜீப்ல ஏறா. இந்த காத்தராய போலீஸ் ஜீப்ல காலடி எடுத்துக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஏய் ஏற மாட்டியா? ஷூ கால் எட்டி முடிச்சா எப்படி தெரியுமா இருக்கா? ஏறா ஏறா ஏறா. மூஞ்சி போற பேத்துற ராஸ்கல். ஏய் நீங்க ஏறுங்கயா. வேடிக்கை பார்த்து. யார் அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு குத்து போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு அப்படி வா. பின்னால பின்னால வளர்ந்து முன்னால போற. பின்னால பின்னால வள வள பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்ட காலு. ஏடா டேய் யார ஏமாத்துற முட்டை போற? அந்த 10 பேர்ல நீ இருந்தானே. ஏறா ஏறா கரெக்டா. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல ஒரு தில்லா லங்கடி வர. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 பிள்ளை 62 பிள்ளை இப்படின்னு காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு குத்திய முன்னால வந்து மூடிட்டு போறியே. இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள் தரேன் 2 நாள் தரேன் டீல வரையே. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசு. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல போ போடா. காசே இல்லாம என்ன போச்சு? என்ன போச்சு ராஸ்கல். ஐயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். காத்தவராயா இன்னைக்கு உனக்கு விடுதலைப்பா. வெளியே வாடி. வாடி வெளியே. கதவை திறக்கறியா இல்ல உடைக்கவா? எங்க எங்க இருக்க? ஏய் மாலதி நான் சொல்லிட்டே இருக்க. நீ மட்டும் போயிட்டே இருக்க. ஏய் ஒண்ணு வா. வாயா இங்க. ஏய் யாரா நீங்க? மாலதி எங்க இருக்கா சொல்றா?
போலீஸ் பொறுக்கி ரவுடின்னு இன்னும் எத்தனை பேர் தான் வந்து எங்களை கேவலப்படுத்துவீங்க? அந்த லட்சணத்துல நீ பொண்ணை பெற்று வச்சிருக்கிற. இந்த காத்தவராயனுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு காட்டுறேன்டா. என் கையால தான்டா உன் பொண்ணுக்கு இன்னைக்கு சாவு. எங்கடா ஒளிஞ்சிருக்காவ? ஏய் வாடி வெளியே. நீ எப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவ வரமாட்டான். ஏன் உன் பொண்ணு காது செவிடாயிருச்சா? இல்ல, அவ செத்து போயிட்டான். செத்துட்டாளா? செத்துட்டாளா? மண்டைய போட்டுட்டாளா? எனக்கு பயந்து இந்த உலகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாளா? காணாட்டியப்பா, நீ இருக்கையா, நீ இருக்க. யோ நல்லா கேட்டுக்கோ. ஒன்றரை பொண்ணு உசோடு இருந்து ஒண்ணும் கிழிக்க போறது இல்ல. அவ செத்து தொலைஞ்சதே மேலு. எம்பட எதிரி ஒழிஞ்சான்ற சந்தோஷத்தை ஊருக்கே சொல்லி தீபாவளியா கொண்டாட போறேன். டாய் அரமண்டையா, வாடா. நாம முடிக்கணும்னு நினைச்ச காரியத்தை அவரே முடிச்சிட்டாரு. சரக்க போட்டு பட்டாச கலப்புவா. ஐயன்றா இது அக்குறும்பா இருக்கு. மெட்ராஸ் பூரா அத்தனை மருந்து கடை மூடி வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் பந்துக்கு தான் இருக்கும்னா வந்தாவது கிந்தாவது சந்துக்குள்ள பிளாட்ல வித்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன் அரமண்டையா தொலாவி பாடுறா, எனக்கு கண்டிஷனா சரக்கு வேணும். ஏன்டா கிடைக்காது? இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஷாப் க்ளோஸ். உனக்கு எப்படா கிடைச்சது? நேத்து வாங்கி வச்சுட்டேன்ல. காந்தி ஜெயந்தி கடலீர். என்றா இது அநியாயமா இருக்குது. கடையை சாத்தி வச்சுட்டா எப்படா பிறந்த நாளை கொண்டாடுறது? என்ன மாதிரி தாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வான்? சரக்கு எங்க கிடைக்கலண்ணா. அண்ணா 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 இப்பதான் நான் செயல்ல இருந்து வந்திருக்கீங்க. அவசரப்பட்டு கடையெல்லாம் உடைச்சு. அதுவும் சரி. இல்லடா சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா. அதான் கோமா வருது. இன்னைக்கு சரக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவதான். அவள ஏன்னா ஏன்னா செத்தவளை போய் திட்டுறீங்க? போங்கண்ணா. மூச்சு இருக்கடா. நீ போய் சரிண்ணா. ஆக்சிடென்ட் பேஷண்ட் சேர்த்தது யாரு? நான் தான். நீங்க சேர்த்த அந்த பேஷண்ட்டுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். 25,000 ரூபாய் பணம் கட்டுங்க. ஹலோ, உங்களை கலெக்டர் உள்ள கூப்பிடுறாரு. கலெக்டரா? நீங்க அட்மிட் பண்ணது யாருன்னே தெரியாதா? அவர்தான் சென்னை கலெக்டர். இவர்தான் உங்களை கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாரு, மிஸ்டர் ராயன். ரொம்ப நன்றி தம்பி. வணக்கம் சார். Shall I make a move? கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறீங்க. என் டிரைவரை குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்காரு. அதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிஞ்சது. நீங்க குடிக்காத நல்லவரு. நீங்களும் குடிச்சிருந்தா என்ன காப்பாத்தி இருக்க முடியாது. உங்களாலதான் இப்ப இவங்க எல்லாம் என்ன உயிரோட பார்க்க முடியுது. இந்தாங்க தம்பி உங்க நகை. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களோட உதவி நான் மறக்க மாட்டேன். அந்த பத்திரிகை எடுமா. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடி நின்னு நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஏன்னா நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு. சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். பாருங்க சார். முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேலே கிளி 8 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா. ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, பெரிய முண்டா. யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா.
என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேச டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீங்கன்னா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கின இருந்து ஒருத்தனை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கையும் களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? ஆமாண்ணே சாரி மறந்துட்டேனே. மறப்படா மறப்ப, நீ மறப்ப நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் மானஸ்தேன். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். நீ ஒருத்தன்தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதானே இருக்கு. டேய், இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே உன் போன எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே நம்புனா நமக்கு நம்பிட்டு போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்பேன். அதுவும் பாக்கியக்காம இல்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்க வந்துருவா. வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி கண்டிப்பாண்ணே. கொஞ்சம் உள்ள போய் துணிமணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. மாட்டோம்ல பாவம். நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி போமா. வாங்க போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.